திருச்சிற்றம்பலம். அரகர பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிவமயம் சேனலில் இன்று ஒரு 2 நாயன்மார்கள் வரலாற்றை பார்ப்போம். முதலில் விரண்மிண்ட நாயனார் வரலாறை பார்ப்போம். திருவாரூர் திருக்கோயிலுக்கு இறைவனை வணங்கச் சென்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அன்று அதிக அளவில் அடியார்கள் தங்கியிருப்பதைக் கண்டு தேவாசிரியர் மண்டபத்தை சென்று அடியவர்களை வணங்காது அந்த அடியார்களோடு சேர்ந்திருப்பது என்னாலோ என மனத்தினுள் நினைத்தவாறே திருக்கோவிலுக்குள் சென்றார். அப்பொழுது அங்கிருந்த விரண்மிண்ட நாயனார், அடியாரை வணங்காத திருக்கோயிலுக்குள் செல்லும் நம்பி ஆரூரானோடும் உமக்கு அருளும் பிரசூடிய சிவபெருமானோடும் இனி பேச மாட்டேன் என கூறினார். அந்த மொழியை கேட்ட சுந்தரர் பெருமான் வியந்து நிற்க, திருவாரூர் தியாகராச பெருமானும் அடியவரோடே யாம் உள்ளோம் என அசரீரியாக மொழிந்து சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு திருத்தொண்டத் தொகை பாட தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்ற முதல் வரியை எடுத்து கொடுத்தார். இத்திருப்பதிகமே 63 நாயன்மார்களையும் நமக்கு வெளிப்படுத்திய பாடல்களாகும். எனவே திருத்தொண்டத் தொகை பாடுவதற்கு காரணமாக விளங்கிய விரண்மிண்ட நாயனார் சிவபெருமான் அருளினால் திருவாரூரில் நெடுநாள் வாழ்ந்து சிவகணங்களுக்கு நாயகராக சிவலோகத்தில் சேர்ந்தார். அடியவரின் பெருமையை சிவபெருமான் நம்பி ஆரூரருக்கு உணர்த்தியும் 63 நாயன்மார்களின் பெருமையை திருத்தொண்டத் தொகை மூலமாக வெளிப்படுத்தி உள்ளதையும் தம்மீது கோபம் கொண்ட அன்பரையும் சிவகணத்தின் தலைவராக அமர்த்திய செயலையும் செய்து ஒரே கல்லில் 3 மாங்காய் அடித்தார் நம் சிவபெருமான். அடுத்தது அமர்நீதி நாயனார். ஒரு நாள் சிவபெருமான் அடியவராக பிரம்மச்சாரி வடிவம் கொண்டு 2 கோவணம் கட்டிய கொம்பை கையில் எடுத்தும் திருநீற்று பையும் தற்பையும் வைத்து கொண்டு இந்த அமர்நீதி நாயனார் திருமணத்திற்கு எழுந்தருளினார். அமர்நீதியார் அச்சிவனடியாரை வரவேற்று தங்களை காண அடியவன் என்ன தவம் செய்தேனோ என கூறி மகிழ்ந்து அடியவரை உணவு உண்ண அழைத்தார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் பொன்னியில் நீராடி வருகிறேன் என கூறி தான் வைத்திருந்த கொம்பின் நுனியில் கட்டியிருந்த 2 கோவணத்தில் ஒன்றை எடுத்து அமர்நீதியிடம், இந்த கோவணத்தின் பெருமையை நீர் அறியீர், எனவே இதனை பாதுகாத்து தருவீர் என கூறி கொடுத்து நீராடச் சென்றார். அமர்நீதியாரும் அக்கோவணத்தை மற்ற கோவணத்தோடு வைக்காமல் தனியாக பாதுகாத்து வைத்தார். சிவபெருமான் அக்கோவணத்தை மறையும்படி செய்தார். பின் அடியாரிடம் பொன்னியில் குளித்து வந்தது போல் மீண்டும் திருமணம் வந்து தான் கட்டியுள்ள கோவணமும் ஈரம், கொம்பில் கட்டியுள்ள மற்றொரு கோவணமும் ஈரம், எனவே நான் கொடுத்த கோவணத்தை கொடுக்கும்படி கேட்க அமர்நீதியார் தான் பாதுகாத்து வைத்த அடியவர் கோவணம் காணாது திகைத்தார். பின் வேறு ஒரு புதிய கோவணம் கொண்டு வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அடியவரிடம் நடந்ததை கூறி தனது பிழையை பொறுத்தருளுமாறு வேண்டினார். அதனை கேட்ட அடியவர் சினந்து எனது கோவணமே வேண்டும் என மொழிந்தார். பின் சற்று கோபம் தணிந்து, உன்னிடம் கொடுத்த அக்கோவணம் கிழித்த அதே துணியில் செய்த இக்கோவணத்தின் எடைக்கு எடை கோவணம் தருக என கூறி தன் கொம்பின் நுனியில் கட்டியிருந்த மற்றொரு கோவணத்தை எடுத்து தராசின் ஒரு பக்கத்தில் வைத்தார். அமர்நீதியாரும் மகிழ்ந்து புதிய கோவணம் ஒன்றை மற்றொரு தட்டில் வைத்தார். ஆனால் தராசு நேராகாது கண்டு வியந்தார். பின் வைத்திருந்த அத்தனை கோவணமும் பட்டு ஆடை பஞ்சு பொதி தனது செல்வங்கள் அனைத்தையும் வைத்தார். தராசு நேராகாது கண்டு அடியவரிடம் நானும் எனது மனைவியும் மகனும் இத்தட்டில் அமர அனுமதி அருளும்படி வேண்டினார். அடியவரும் இசைந்தார். அமர்நீதியாரும் அவரது துணைவியாரும் மகனாரும் திருநல்லூர் பெருமானை வணங்கி தராசினை வளமாக வந்து 5 எழுத்து ஓதி, திருநீர் மீது நாங்கள் கொண்ட மாறாத அன்பு உண்மையானால் இத்தராசு நேர் நிற்க என கூறி தராசில் மூவரும் மகிழ்ந்து ஏறினார்கள். இறைவனின் கோவணமும் அமர்நீதியாரின் அன்பும் நிகரானது போல் தராசு நேரானது. கற்பக மலர்களை வானோர்கள் பூமலையாக பொழிந்தனர். அடியவராக வந்த சிவபெருமான் விடை மீது உமையுடன் எழுந்தருளி சிவபதம் கொடுத்து அருளினார். சுவாமி அருளாலே அத்தராசு விமானம் போல் மாறி மூவரோடு சிவலோகம் சென்று அடைந்தது. கோவணம் என்பதற்கு வேதம் என்ற பொருளும் உண்டு. பஞ்சமா பாதகம் உயிரினை பற்றாது தடுத்து மானம் காப்பதே அந்த வேதங்களாகும், அருமறைகளாகும். அத்து அறம் பொருள் இன்பம் வீடு என்பதே ஆகும். முதல் 3 கோவணம் நாயன்மாரும் அவரது துணைவியாரும் மகனும் ஆகும். வீடு பேறு என்ற கோவணம் சிவபெருமானே ஆகும். அதான் இவர் பாடுவார் திருவாசகத்தில், மண்ணு களை தொன்னு பொருள் மறை 4 வான் சரடா தன்னையே கோவணமாய் சாத்தினன் கான் சாலலோ. திருச்சிற்றம்பலம்.